அடேங்கப்பா! இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே! திமுகவுக்கு தாவும் ஜெயக்குமார். அரசியலில் பரபரப்பு! ஜெயக்குமார் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். சென்னை ராயபுரம் தொகுதியில் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதிமுகவின் தீவிர உறுப்பினராகவும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவும் அறியப்பட்டவர் இவர். இவர் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பவர். அதனால் இவர் திமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் ஜெயக்குமார் அதிமுகவை விட்டு விலகுவார் என்று பேசப்பட்டு வந்தது. ஆனால் இதற்கு எதிராக ஜெயக்குமார் உடனடியாக பதிலளித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் எனது உயிர் மூச்சு அதிமுக தான். தீய சக்திகளான கருணாநிதியை ஒழிக்க வேண்டும் என்றுதான் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வழியில்தான் நான் பயணிக்கிறேன் என்று திட்டவட்டமாக மறுத்தார். தமிழக அரசியல் வரலாற்றை பார்க்கும்பொழுது கட்சி மாறுவது அசாதாரணமான நிகழ்வு அல்ல. கடந்த காலங்களில் அதிமுக மற்றும் திமுக இடையே பல முக்கிய தலைவர்கள் கட்சி மாறியுள்ளார்கள். உதாரணமாக 2020ஆம் ஆண்டு கோவை மாவட்ட முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் திமுகவில் இணைந்தார். இதற்கு காரணமாக அவர் அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் ஜெயக்குமாரின் விஷயத்தில் அவர் நீண்டகால விசுவாசியாகவும், அதிமுக மீதான அவரது அர்ப்பணிப்பும் இத்தகைய மாற்றத்தை நம்புவதற்கு இடமளிக்கவில்லை. மேலும் திமுகவுக்கு எதிராக அவர் தொடர்ந்து வைக்கும் கடுமையான விமர்சனங்கள் அவரது முடிவு உறுதியானது என்பதை உறுதிப்படுத்துகிறது.